தயவு யாருக்கு தெரியுமா வருது? தாழ்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருக்க நம்ம எல்லாருமே கத்துக்கணும். ஹம்பிள்னஸ் நமக்கு ரொம்ப வேணும். ஹம்பிள்னஸ் இல்லனா நீங்க செல்ஃப் ப்ரோமோட் பண்றீங்க. ஹம்பிள்னஸ் இல்லனா மத்தவங்களை நீங்க இல்ட்ரீட் பண்றீங்க. இன்னைக்கு காலையில ஹம்பிளா இருக்க கத்துக்கணும். ஹம்பிளா இருக்கிறதுனா, ஆண்டவரே எனக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கைக்காக நான் நன்றி செலுத்துறேன். நான் ரொம்ப துடிக்க போறது இல்ல. நான் மத்தவங்களுக்கு முன்னாடி பிரகாசிக்கணும்னு ஆசைப்பட போறது இல்ல. என்ன பிரகாசிக்க பண்ணுகிறவர் நீங்க தான், என்ன உயர்த்துகிறவர் நீங்க தான், நீங்க தான் நான் ப்ரோமோட் பண்றீங்க அப்படின்னு அவருடைய கரத்துல அடங்கி இருக்கிறது தான் தாழ்மையா இருக்கிறது. தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவருக்கு தாழ்மை உள்ள ஸ்பிரிட் ரொம்ப பிடிக்கும். ஹம்பிள் ஸ்பிரிட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஹம்பிள் ஸ்பிரிட்னா என்னன்னா, நான் இல்லப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா, நான் இல்லப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா. தாழ்மையா இருக்கிறதுனா அவரை சார்ந்து இருக்கிறது தான் தாழ்மையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, யார் யாரெல்லாம் அந்த காலை வேளையில தாழ்மையா இருக்கிறீங்களோ உங்களுக்கு தயவு பெருகும், உங்களுக்கு தயவு பெருகும், தயவு பெருகும். இவ்வளவு நாளா இன்டர்வியூல எல்லாருமே செலக்ட் ஆகுறாங்க, நான் செலக்ட் ஆக மாட்டேங்கிறேன். என் கம்பெனில எல்லாருக்குமே ப்ரமோஷன் வருது, எனக்கு வர மாட்டேங்குது. மத்தவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க, மத்தவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறாங்க, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா, இனிமேல் ஃபேவர்ல நீங்க வளர்றப்போ உங்களுக்கு மாத்திரம் தான், உங்க காட்டுல மாத்திரம் தான் மழை பெய்ய போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?